வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இன்னைக்கு சாயந்தரம் இந்த நாங்கள் சைவர்கள்னு மதுரை ஆதினகர்த்தார் சொன்னத பத்தி விளக்கங்கள் குடுத்தேன். ரொம்ப அற்புதமா அவர் சொல்லிட்டாருன்னு. அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு தமிழர் மதம் ஆசிவகம் தான சார். ஆ நீங்க பாட்டுக்கு சைவ வைணவம் எல்லாம் சொல்றீங்கன்னாங்க. அல்லங்க. ஆசீவக மதம் மறைந்து போன மதம். அது இல்ல இப்ப. அது நம்ம கருக்குவேல் ஐயனார் மாரி, கருப்பண்ண சாமி மாரி அது நிக்குது அந்த மதம். ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய மதம் என்ன மதம்னா, அழகாக நம்மகிட்ட சமணமும் போயி, பௌத்தமும் போயி, ஆசீவகமும் போயி, இன்னைக்கு தமிழர்களுடைய ஒரிஜினல் மதமாக இருக்கிறது சைவமும், வைணவமும். அது தமிழர் மதம். அது சமஸ்கிருத மதம் அல்ல. அந்த கடவுள் சமஸ்கிருத கடவுள் அல்ல. அது தமிழர் கடவுள். பெருமாள் தமிழர் கடவுள். விஷ்ணு, கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 வார்த்தையும் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடிய 3776 பாடல்லையும் சொல்லப்படல. மறந்துடாதீங்க. திவ்ய பிரபந்தத்துல எந்த இந்திரனும் எந்த பிரஜாபதியும் கிடையாது. இந்த 12 திருமுறையில பூரா சிவனுங்க. தமிழ் மதம்ங்க. தமிழனுக்கே உரிய 2 மதமுங்க. சைவமும் வைணவமும். மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. தமிழ் கடவுளர்கள் அவங்க. அவர்கள் சான்ஸ்கிரிட் கடவுளர்கள் அல்ல. நன்றி, நன்றி. அதை ஒத்துக்கிட்டாருங்க மதுரை ஆதீனம். நாங்க இந்துக்கள் அல்ல, நாங்கள் சைவர்கள்னு சொல்லிட்டாருங்க. நன்றிங்க. இந்துக்கள்னு சொல்ல சனாதன மதம், அது சமஸ்கிருதம். சைவம் தமிழ் மதம். அது இன்னமும் கற்ப கிரகத்துல பாடல. கற்ப கிரகத்துக்கு வெளியே உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பெருமாளுடைய 4000 திவ்ய பிரபந்தம் வாசல்ல நின்று பாடுறாங்க திருப்பதியில. உள்ள போகல. பாருங்கள் மக்களே. நன்றி.